உறவுகளுக்கு அன்பான வணக்கம். புதியதொரு சிறுகதையில் உங்களோடு இணைவது நிர்மலா சிவகுமார். அழகான நந்தவனம். பெரிய ஒற்றை ரோஜாவை கையில் வைத்துக்கொண்டு நளினாவின் காதரையில் தடவுகிறான் அந்த இளைஞன். நளினா கண்கள் சொக்க அவனை பார்க்கிறாள். ஐ லவ் யூ நளின். இடையை பற்றி அணைத்து கொள்கிறான். சந்திரனில் உஞ்சலாமா? தென்றல் தாளாட்டுகிறதா? இதுதான் சொர்க்கமா? புரியவில்லையே. ஐ லவ் யூ டியர். இளைஞனின் தோளில் அவள் சாய்ந்து கொள்கிறாள். பனியில் மலர்ந்த பன்னீர் புஷ்பமே, என் பார்வையில் பட்ட சந்தன முல்லையே, சங்கீத தென்றலே, சதிராட வா வா வா. நளினா கலகலவென்று நகைக்கிறாள். நளி நளி, என்னடா தூக்கத்தில் சிரிக்கிற? மகளின் தோளை பற்றி உலுக்கினார் யோகேஸ்வரன். நளினாவின் கனவு கலைந்தது. கண்களை கசக்கிக் கொண்டு எதிரே இருந்த அப்பாவை பார்த்து சிரிக்க முயன்றாள். என்ன டாட், இத்தனை சீக்கிரமா எழுப்பிட்டு? செல்ல மகளின் சிரிப்பை பார்த்து அப்பா சிரித்தார். சீக்கிரமாவா? எந்திரி, மணி என்ன தெரியுமா? 8. அவள் திடுக்கிட்டு போனாள். 7 மணி வரை தூங்குவாளே தவிர இத்தனை நாழி தூங்கும் வழக்கம் இல்லை. வெடுக்கென்று எழுந்து உட்கார்ந்தாள். சாரி டாட், ரொம்ப நேரம் தூங்கிட்டேன் என்றாள் முகத்தை சோகமாக வைத்துக்கொண்டு. ஆல்ரைட் ஆல்ரைட், எந்திரிச்சு வா, உனக்காக நானும் அம்மாவும் டைனிங் ஹாலில் காத்துட்ருக்கோம். இன்றைக்கி நாங்கள் திருச்சி போகிறோம், மறந்துட்டியா? ஆமாம் டாட். எனக்கு என்ன வாங்கிட்டு வரீங்க? என்னடா வேணும்? ஏதாவது வாங்கிட்டு வாங்க, பட் காஸ்ட்லியாக இருக்கட்டும். படுக்கை விரிப்பை நேர் பண்ணிவிட்டு குளியலறைக்குள் நுழைந்தாள். கண்ணாடி அவள் முகமலர்ச்சியை காட்டியது. எப்படி இப்படி ஒரு கனவு வந்தது? அந்த வாலிபன் யார்? கம்பீரமாக ஆணழகு போட்டியில் வெற்றி பெறும் ஆணழகனாக அல்லவா தோற்றம் கொடுத்தான். அவன் பெயர். மனதிற்குள் உல்லாச ஊஞ்சல் ஆடியது. முந்திய நாள் பார்த்த வாலிபனாக இருக்குமா? இத்தனை நெருக்கமாக அவனால் அளவெடுக்க முடிந்ததா? மனம் கம்ப்யூட்டரைஸ் பண்ணி கொண்டிருக்க வேண்டும். அதனால்தான் உருவம் இத்தனை தெளிவாக இருக்கிறது. நினைவுகளை உதறிவிட்டு பல்விளக்கி முகம் கழுவினாள். முதல் நாள் மாலை தோழி கலா தனக்கு பர்த்டே என்று நளின் உட்பட 5-6 பேர்களை ஐஸ்கிரீம் பார்லருக்கு அழைத்து போனாள். சலசலவென்ற அரட்டை கச்சேரி. ஒருத்தியால் எத்தனை ஐஸ்கிரீம் சாப்பிட முடியும் என்ற ஒரு கேள்வியை எழுப்பினாள் வித்யா. 5 என்றால் ஒருத்தி, 7 என்றால் இன்னொருத்தி, 10 என்றால் வசந்தி. இதுவே அதிகம்பா என்றாள் மீனா. இவர்களுடைய பேச்சை அடுத்து மேஜையிலிருந்து கவனித்து கொண்டிருந்த இளைஞன் எழுந்து வந்தான். இப்படி எதுக்காக ஒரு சர்ச்சை? நான் எத்தனை சாப்பிட்டாலும் வாங்கி தருவீங்களா? ஓவென்ற கூச்சலை அந்த பெண்கள் எழுப்பினார்கள். கொண்டு வர சொல்லுங்க. நடுநாயகமாக அந்த இளைஞன் அமர்ந்து கொண்டான். வரிசையாக ஐஸ்கிரீம் கப்புகள் வந்து கொண்டிருந்தன. கணக்கு 20 எட்டியதும் நளினிதான் கவனத்தை திருப்பினாள். ஏய், கையில் பணம் இருக்குதான்னு பாருங்கடி. பெண்கள் கைப்பையை துழாவினார்கள். அந்த இளைஞனோ 1 கப் ஐஸ்கிரீமை தாண்டி ஃப்ரூட் சாலட், சாக்கோபார் என்று விலையேற்றமான வகைகளை தொடத் தொடங்கி இருந்தான். பெண்கள் தங்கள் கையிருப்பு கவலையளிப்பதாக இருக்கவே அவனையே சரணடைந்தார்கள். நாங்கள் எங்கள் தோல்வியை ஒப்புக்கொள்கிறோம். எங்ககிட்ட பணம் இல்லை, இப்பவே ஓடி போயிடணும் போல இருக்கு என்றார்கள். வெற்றி புன்னகையோடு எழுந்தான் அந்த இளைஞன். ரொம்ப நன்றி என்றான். ஆள் பார்ப்பதற்கு வாட்டசாட்டமாக இருந்தான். கைக்கு அடங்காத தலைமுடி, கருமை பாய்ந்த அடர்ந்த இமைகளை கொண்ட கண்கள், கழுத்து வரை ரோமம், அடர்ந்த நெஞ்சுத்திடல். மிஸ்டர், உங்கள் பெயர்? நளினிதான் கேட்டாள். ஆங், 18ஆம் பேர் என்றவன் கைக்குட்டையால் வாயை துடைத்தபடி நகர்ந்தான். கைக்குட்டையை பாக்கெட்டில் திணித்து கொண்டு கனகம்பீரமாக செல்லும் அவனையே அந்த பெண்கள் பட்டாளம் பார்த்து கொண்டு நின்றது. ஆனால் அவன் இப்படி தன் கனவில் வந்து இம்சைப்படுத்துவான் என்று அவள் எண்ணவே இல்லை. இவன் எதற்காக இப்படி தன் கனவில் வர வேண்டும்? கனவில் வந்தது இவன்தானா? இதை யாரிடம் போய் கேட்பது? குபீரென்று சிரிப்பு பொங்கியது. அழுந்த முகத்தை துடைத்து கொண்டு உணவு மேஜைக்கு வந்தாள். உட்காருமா, சீக்கிரம், எங்களுக்கு நேரமாச்சு பார். அப்பா அவசரப்படுத்தினார். எல்லாம் நீங்கள் கொடுக்குற இடம். நேற்று இவ என்ன பண்ணியிருக்கா பாருங்க என்று அம்மா கொஞ்சம் கடுமையாக சொன்னதும் துணுக்குற்று அம்மாவையே பார்த்தாள் நளினா. தும்பைப்பூ போன்ற இட்லியின் மீது சட்னியை போட்டு நெய்யை அபிஷேகம் செய்த அம்மா கண்களில் கருணையை காட்டாமல் மகளையே பார்த்தாள். சட்னியும் நெய்யும் குழம்பிய இட்லியை வாயில் போட்டுக்கொண்டு யோகீஸ்வரன் ஒரு கணம் ருசியில் தன்னை இழந்தார். மனைவியின் சொல்லை கேட்க வேண்டாமா?
இல்லைனா வீட்டில் இருக்க முடியுமா? சொல்லு, அப்படி என்னதான் செய்துட்டா? ஏன் நளினி, என்னம்மா செய்த? அவ எப்படி சொல்லுவா? நேற்று யாரு அதிகமாக ஐஸ்கிரீம் சாப்பிடுவான்னு பெட் கட்டியிருக்காங்க. பக்கத்து டேபிளில் இருந்தவன் நான் சாப்பிட்றேன்னு எக்கச்சக்கமாக ஐஸ்கிரீம் சாப்பிட்டு காட்டியிருக்கான் என்று மனைவி கூற யோகீஸ்வரன் குறுக்கிட்டார். கையில் பணம் இல்லாமல் மாவாட்டினீங்களாமா? கிரைண்டர் மாவாட்டுது, இவளுக்கு ஏன் மாவாட்டணும் என்று நளினாவின் அம்மா நொடித்தாள். இதை பார் மீனா, யங் ஏஜ், சிரிப்பும் புளிப்பும் சில காலம்னு சொல்லுவாங்க. இதில் என்ன தப்பு? என் காலேஜ் டேஸில் எத்தனையோ இந்த மாதிரி நடந்திருக்குது. டேக் இட் ஈஸி. அப்படி சொல்லுங்க டாட், அம்மாவுக்கு எல்லாமே பயம் என்ற நளினா சாப்பிடுவதை விட்டுவிட்டு எழுந்து போய் அப்பாவை கட்டி கொண்டாள். குப்பென்ற செண்டு மனம் நாசியை துளைத்தது. எதுக்கு டாட் இவ்வளவு சென்ட்டு? எனக்கு பிடிக்குது, நான் போட்டுக்கிறேன். எனக்கு பிடிக்கல. சென்ட்டு போட்டுக்காத, மாப்பிள்ளையா பார்க்குறேன் என்று யோகீஸ்வரன் சொன்னதும் நளினாவின் நினைவில் அந்த இளைஞன் வந்து நின்றான். அவன் பெயர் என்னவாக இருக்கும்? ஏம்மா, அந்த பையன் யாருமா? அப்பா குடிக்க எடுத்த காஃபி மணத்தது. யாருக்கு தெரியும்? தெரியாத ஒருத்தனுக்கு விருந்து கொடுத்துருக்கீங்க. அந்த அதிர்ஷ்டக்கார ஃபெலோ யாருன்னு தெரியல. யாருன்னு இவளுக்கு தெரியாது. என்ன கேளுங்க என்று அம்மா மீனா கூற, உன்கிட்ட கேட்குறேன், யார் அவன் என்றாள் விளையாட்டாக. எங்கள் அக்காவின் நாத்தனார் மகன் அரவிந்தன் அமெரிக்காவில் இருக்கான். இப்போ வந்திருக்கான். அவனுக்கு நளினாவை அடையாளம் தெரிஞ்சிருக்கு. இவ தெரிஞ்சுக்கல. அதனால தான் போய் விளையாடி இருக்கான். ராத்திரி ஃபோன் பண்ணி சொன்னான். தனக்கு சொந்தம்தானா கடைசியில்? அதான் தன் மனதில் இத்தனை எண்ணங்கள் குவிந்து விட்டன. அம்மா மகளின் முகத்தை பார்த்தாள். சின்ன புன்னகை இழையோடியது. மீனா, சீக்கிரம் கிளம்பு, நேரமாச்சு. யோகீஸ்வரன் அவசரப்படுத்தினார். நளின், ஜாக்கிரதையா இரு. மதியத்துக்கு சாப்பாடு செய்து வச்சிருக்கேன். சாயந்தரம் அத்தை வந்துடுவாங்க. வீட்டை விட்டுட்டு சுத்த போயிடாத என்று அம்மா அறிவுரை வழங்கிவிட்டு கிளம்பி போனாள். நளினாவிற்கு போர் அடித்தது. நெய்யும் சட்னியுமாக விழுங்கிய இட்லி சோம்பேறித்தனத்தை வளர்த்தது. சோஃபாவில் படுத்துக்கொண்டு புத்தகம் ஒன்றை புரட்டத் தொடங்கினாள். அத்தை வராமல் வீட்டை விட்டு நகர முடியாது. வாசற்கதவு தட்டப்படும் சத்தம் கேட்டது. ஓடிப்போய் கதவை திறந்தாள். திறந்தவளின் கண்கள் வியப்பால் தெரித்து விழுந்துவிடும் போல இருந்தது. ஹாய் என்றான் வெளியே நின்ற வாலிபன். ஹலோ, கம்மின் 18ஆம் பேர் என்றாள் பலமாக நளினா. அவன் உள்ளே வந்தான். திருமண மலர்கள் மலரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.